Hello guys, welcome back to my channel. நான் தான் குஹன் பாஸ்கர். இப்போ நம்ம சென்னையிலேருந்து சேலம் போக போகிறோம். சென்னையிலேருந்து சேலத்துக்கு 3500 rupeesலேருந்து டிக்கெட்ஸ் அவைலபிள். நீங்களும் இந்த மாதிரி வந்து லோ காஸ்ட்டுக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ½ an hourல சென்னை டு சேலம் போய் ரீச் ஆகிடலாம். இவ்வளோ பெரிய கியூ நிற்கிறா? சேலம் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் பாருங்கள். நான் என்னுடைய ஆஃபீஸ் விஷயமாக ரெகுலராக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ இந்த ஃப்ளைட்டோட மாடல் பார்த்திங்கன்னா ATR 72-600. இந்த மாடல் ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் வந்து இண்டிகோ குட்டி குட்டி டெஸ்டினேஷன்ஸ் போகிறதுக்கு இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சேலம் ரன்வே, தூத்துக்குடி ரன்வேலாம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போர்ட் ஆகிறோம். ஸோ இப்போ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ½ an hourல நம்ம சேலத்தில் இருப்போம். ஃப்ளைட்டோட சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோர் தென் 50% எம்டியாக தான் இருந்துச்சு. நீங்கள் எந்த சீட்டில் வேணால் மாறி மாறி போய் உட்காந்துக்கலாம். ஸோ அதனால் கவலையே இல்லை.
இந்த குட்டி ஏரோப்ளைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக பறக்காது. ஸோ வென் கம்பேர்ட் டு அதர் ஃப்ளைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப கம்மியாக தான் பறக்கும். ஸோ உங்களுக்கு கிளியர் ஸ்கை இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே என்னென்ன ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போகலாம். சம்டைம்ஸ் வந்து அப்பப்போ சிக்னல் கூட, செல்ஃபோன் சிக்னல்ஸ் கூட வந்துட்டு போகுது வைல் ட்ராவலிங் இன் ஃப்ளைட்டு. ஸோ அதுதான் இந்த மாடலோட ஏர்க்ராஃப்டோட ஒரு அட்வான்டேஜ். சேலம் வந்து இறங்கியாச்சு. பரவாயில்ல, இது கூட பெருசாக இருக்குது. தூத்துக்குடி தான் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இது ஜாம்நகரும் அப்படி தான் இருக்குது. ஜாம்நகர் கூட பரவாயில்ல, ஜாம்நகர் பெருசாக தான் இருக்கும். இதே மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் எப்போ போனீங்க? ஓகே, ஜாம்நகர் பற்றி தெரியல. ஜாம்நகர் தெரியாது, புனே குஜராத். இங்கே சேலம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டு இங்கே கேப் புக் பண்ணேன். இங்கே ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட்டு நம்மளுடைய சேலம் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு 885 ரூபா வாங்குறாங்க. ஸோ இன்க்ளூடிங் டேக்ஸஸ். அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா இங்கே வர வச்சு இல்லை ஃபேமிலியை பிக்கப் பண்ண வைக்கிறது தான் பெஸ்ட்டு. இல்லைனா இங்கே கேபு லைக் ரொம்ப அதிகமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.